சைக்காலஜி TNTET 2025 Pedagogical Concerns Part 3 Integrating ICT in Teaching and Learning Unit 10 Part B Presented and powered by S. Janjo Prabhakar, Psychotherapist. உங்கள் அனைவரையும் வின் அகாடமி மூலமாக அன்போடு வரவேற்கிறேன். ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் அண்ட் CCE திறந்த கல்வி வளங்கள் மற்றும் CCE இன்ட்ரோடக்ஷன் என்ஹான்சிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அறிமுகம் துணை தலைப்பு கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்துதல். ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் திறந்த கல்வி வளங்கள் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் அக்சஸ் டு எஜுகேஷனல் ரிசோர்சஸ் ICT platforms and MOOCs for learning opportunities for collaboration and sharing, enhancing teaching and learning practices. கல்வி வளங்களுக்கான இலவச மற்றும் திறந்த அணுகல், கற்றலுக்கான ICT தளங்கள் மற்றும் MOOCs, ஒத்துழைப்பு மற்றும் பகிர்வு வாய்ப்புகள், கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை மேம்படுத்துதல். ICT platforms, online learning platforms and portals, digital repositories and resource sharing, opportunities for online collaboration and discussion, enhancing access to quality educational resources. ஆன்லைன் கற்றல் தளங்கள் மற்றும் இணையதளங்கள், டிஜிட்டல் களஞ்சியங்கள் மற்றும் வளங்களை பகிர்தல், ஆன்லைன் ஒத்துழைப்பு மற்றும் விவாதங்களுக்கான வாய்ப்புகள், தரமான கல்வி வளங்களுக்கான அணுகலை மேம்படுத்துதல். MOOCs Massive Open Online Course MOOCs large-scale online courses for learning, opportunities for flexible and self-paid learning, access to high-quality educational content, enhancing professional development and skills. கற்றலுக்கான பெரிய அளவிலான ஆன்லைன் படிப்புகள், நெகிழ்வான மற்றும் சுய வேக கற்றலுக்கான வாய்ப்புகள், உயர்தர கல்வி உள்ளடத்திற்கான அணுகல், தொழில்முறை மேம்பாடு மற்றும் திறன்களை மேம்படுத்துதல். Continuous Comprehensive Evaluation CCE தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு. Ongoing Assessment and Evaluation of Student Learning. Ongoing Assessment and Evaluation of Student Learning focus on both scholastic and co-scholastic areas. Opportunity for feedback and improvement. Enhancing student learning and achievement. தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, மாணவர் கற்றலை தொடர்ந்து மதிப்பிடுதல், கல்வி மற்றும் கூட்டுக்கல்வி ஆகிய இரண்டு பகுதியிலும் கவனம் செலுத்துதல், பின்னூட்டம் மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள், மாணவர் கற்றல் மற்றும் சாதனையை மேம்படுத்துதல். Perspective and practice of CCE. CCE-இன் நோக்கம் மற்றும் நடைமுறை. Emphasize on continuous and comprehensive evaluation, use of various assessment tools and techniques, focus on student learning and progress, opportunities for teacher-student feedback and interaction. தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டிற்கு முக்கியத்துவம், பல்வேறு மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துதல், மாணவர்களின் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துதல், ஆசிரியர் மாணவர் பின்னூட்டம் மற்றும்
ஊடாளுக்கான வாய்ப்புகள். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் NCF தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. Emphasize on child-centered and activity-based learning. Focus on developing critical thinking and problem-solving skills. Opportunities for flexible and inclusive learning. Enhancing quality and equality in education. குழந்தை மைய மற்றும் செயல்பாடு, அடிப்படையிலான கற்றலுக்கு முக்கியத்துவம், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துதல், நெகிழ்வான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றலுக்கான வாய்ப்புகள், கல்வியில் தரம் மற்றும் சமூகத்தை மேம்படுத்துதல். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, கல்வி உரிமை சட்டம் 2009. ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன். Emphasize on equality and inclusion in education. Opportunities for improving quality and access to education. Enhancing accountability and responsibility in education. அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை, கல்வியில் சமத்துவம் மற்றும் உள்ளடங்கியிருத்தலுக்கு முக்கியத்துவம், கல்வியின் தரம் மற்றும் அணுகலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள், கல்வியில் பொறுப்பு மற்றும் கடமையை மேம்படுத்துதல். Some important points. Large scale online course in a key feature of MOOCs. Formative assessment and feedback is the primary focus of continuous comprehensive evaluation. Child-centered and activity-based learning is a key principle of the National Curriculum Framework. Free and compulsory education for all children is a key provision of the Right to Education Act 2009. Enhanced student learning and achievement is a benefit of CCE. பெரிய அளவிலான ஆன்லைன் படிப்புகள் MOOCs ஒரு முக்கிய அம்சமாகும். உருவாக்கும் மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மற்றும் பின்னூட்டம் ஃபீட்பேக் என்பது தொடர்ச்சியான விரிவான மதிப்பீட்டின் CCE முதன்மை கவனமாகும். குழந்தை மைய மற்றும் செயல்பாடு அடிப்படையிலான கற்றல் என்பது தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் ஒரு முக்கிய கொள்கையாகும். அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்பது கல்வி உரிமை சட்டம் 2009 ஒரு முக்கிய விதியாகும். மேம்படுத்தப்பட்ட மாணவர் கற்றல் மற்றும் சாதனை என்பது CCEயின் ஒரு நன்மை ஆகும். இந்த யூனிட்ல நம்ம ஓவரால் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். மொத்தம் 7 பகுதி. First four points we have seen in the first part A. The other 3 the part B. Number 1, integrating ICT in teaching. Important points பார்த்தீங்கன்னா enhancing pedagogy, digital resources, personalized learning. Second, integrating ICT in assessment, digital assessment tools, online quiz and test, digital portfolios. Third, preparation of multimedia lessons, multimedia content, lesson planning, and student engagement. Fourth, online learning courses for teachers, professional development, flexibility and accessibility, collaboration and networking. Fifth, open education resources, ICT platforms, MOOCs, massive open online courses, and sharing and collaboration. Sixth, continuous comprehensive evaluation, perspective, practice, feedback and assessment. National Curriculum Framework and Right to Education Act 2009.
NCF 2005, Right to Education 2009, Teaching and Learning. These are the important points that you have covered in this unit. நம்ம 7 பகுதியில் பார்த்தோம். முதல் 4 பகுதி பார்ட் ஏவிலும், மீண்டும் 3 பகுதி பார்ட் பியிலும் பார்த்தோம். இப்போ இறுதியாக மீண்டுமாக ஒரு நினைவூட்டல். 1. கற்பித்தலில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல், கற்பிக்கும் முறையை மேம்படுத்துதல், டிஜிட்டல் வளங்கள், தனியாக்கப்பட்ட கற்றல், தனி பயனாக்கப்பட்ட கற்றல். 2. மதிப்பீட்டில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல், டிஜிட்டல் மதிப்பீட்டு கருவிகள், ஆன்லைன் வினாடி வினாக்கள் மற்றும் தேர்வுகள், டிஜிட்டல் தொகுப்புகள். 3. மல்டிமீடியா பாடங்களை தயாரித்தல், மல்டிமீடியா உள்ளடக்கம், பாடத்திட்டமிடல், மாணவர் ஈடுபாடு. 4. ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் கற்றல் படிப்புகள், தொழில்முறை மேம்பாடு, நெகிழ்வுத்தன்மை மற்றும் அணுகல், கூட்டுப்பணி மற்றும் பிணையமாக்கல். 5. திறந்த கல்வி வளங்கள், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப தளங்கள், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், பகிர்வு மற்றும் கூட்டுப்பணி. 6. தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, கோணங்கள் அல்லது பார்வை, நடைமுறை, பின்னூட்டம் மற்றும் மதிப்பீடு. 7. தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு மற்றும் கல்வி உரிமை சட்டம் 2009, தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு 2005, கல்வி உரிமை சட்டம் 2009, கற்பித்தல் மற்றும் கற்றல். ஏறக்குறைய இந்த பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் கவனம் படித்தாலே போதும். இந்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25 கொஸ்டின் இருக்கும், கேட்க வாய்ப்பு இருக்குது. எனவே நாம் கவனத்தோடு படிப்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.